எந்த விதமான லோன் ஆப்ல நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது. ஆனா சில நேரங்கள்ல நமக்கு யாருமே கூட இருக்கவங்க கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நேரங்களில் இந்த கிரெடிட் பி அப்படிங்கிற மாதிரி சில ஆப்கள் நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நல்லாவே கை கொடுத்துட்டு இருக்கு. அப்படி நீங்க கிரெடிட் பி யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைம் அமௌண்ட் எடுப்பீங்க, லோன் அமௌண்ட் நீங்க கரெக்டா பே பண்ணிருப்பீங்க. ஆனா அடுத்த டைம் வருதுன்னா உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம நீங்க லோன் எடுக்கும் போது சில பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுட்டு லோன் எடுத்தா பெட்டரா இருக்கும். அது என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த இதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கலாம். அது நான் வந்து பர்சனலா யூஸ் பண்ணது இந்த கிரெடிட் பி அப்படிங்கிற ஒரு ஆப் தான். ஏன்னா நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, சோ எல்லாருக்கும் இந்த லோன் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இந்த ஒரு ஆப்பை பத்தி நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆப்ல நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு 50,000 எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆப் மட்டும் இல்ல, எந்த ஆப்லயுமே கொடுக்க மாட்டாங்க. இது நமக்கு பிசினஸ் லோன் கொடுக்குறாங்க, பர்சனல் சேலரி பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு அது சேலரி பேஸ் பண்ணினா நீங்க கையில சேலரி வாங்கினா எனக்கு தர மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா தருவாங்க. பட் அதுக்கான அமௌண்ட் வந்து குறைவா இருக்கும். இதுவே நீங்க வந்து உங்களுக்கு மந்த்லி பேங்க்ல உங்களுக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆகுது அப்படின்னா சோ அந்த மினி ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி உங்களால வந்து ஈஸியா இதுல வந்து லோன் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி சில பேசிக்கான டீடைல்ஸ் யூஸ் பண்ணி உங்களால வந்து இதுல ஈஸியா லாகின் பண்ணிக்க முடியும். வீடியோ வெரிஃபிகேஷன் இருக்கு, போன் வெரிஃபிகேஷன் இருக்கு. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு 10,000 நீங்க கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம், அவங்க கேட்டதனே கொடுத்துருவாங்க. அந்த ஒரு அமௌண்ட்டை நீங்க வந்து 10,000னா அது ஒரு 3 மாசம் டைம் இருக்கு அப்படின்னா அந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க வந்து கட்டணும். அதாவது 1ஆம் மாசம், 2வது மாசம், 3வது மாசம். சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் கட்டுவோம், 2வது மாதம் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டுருவோம். இப்படி பண்ணவே கூடாது. இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டைம் லோன் அமௌண்ட் கொடுக்கும்போது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. இதை வந்து உங்களுக்கு கிரெடிட் பில் இருந்து கஸ்டமர் சப்போர்ட்ல இருந்தே சொல்லுவாங்க. சோ அதனால நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா தம்பியோட மொபைல் தான் இது, 46,000 ரூபாய் வந்து எடுத்திருக்கான். சோ அவங்க சொன்ன ஒரு டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமுக்குள்ளார பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 6 மாசம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 6 மாசத்துக்குள்ளார நீங்க வந்து கட்டணும் அப்படிங்கிற ரூல். ஆனா 6 மாசத்துக்குள்ளார நீங்க 3 மாசம் வரைக்கும் கட்டலாம், 4வது மாசம் ப்ரீ க்ளோஸும் பண்ணிக்க முடியும். சோ அப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்மியா கொடுப்பாங்க. ஆனா இதுவே நீங்க அவங்க சொன்ன 6 மாசம் வரைக்கும் நீங்க அந்த அமௌண்ட் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த டைம் உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் ரூல் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க லோன் எடுக்க போறீங்க அப்படிங்கிற பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சோ அந்த லோன் எடுக்கிற டைமிங் ஒன்னு இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டைமோ இல்ல அப்படின்னா எவ்ரி வீக் எண்ட்ல லைக் பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரைடேயோ இல்ல சாட்டர்டே ஈவினிங் டைம்ல அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க அப்ப வந்து லோன் எடுங்க. ஏன்னா அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் சார்ஜஸ் நமக்கு வந்து ஃப்ரீ ஆப் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு 20,000 லோன் எடுக்கிறீங்க, டாக்குமெண்ட் சார்ஜ் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 2,500 ரூபாய் வந்து போயிடும். அப்படி பார்த்தா நமக்கு பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கம்மியா தான் இருக்கும், 17,500 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் கொடுப்பாங்க. இதுவே நமக்கு இந்த மாதிரி வீக் எண்ட்ல அந்த ஈவினிங் டைம்ல இல்ல மதியத்துல இந்த ஃப்ரைடே ஈவினிங்ல அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க வந்து ஒரு ப்ரோமோ கோட் யூஸ் கொடுப்பாங்க. அந்த கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சில நேரங்கள்ல பல நேரங்கள் நமக்கு டாக்குமெண்ட் சார்ஜஸ் இல்லாம உங்களுக்கு நீங்க கேட்கிற அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டுமே உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். அதனால நீங்க வீக்கெண்ட்ல அந்த மாதிரி பார்த்து எடுத்துச்சா பெட்டரா இருக்கும். அதர்வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் இந்த ஆப் யூஸ் பண்றது. இதுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் டீமே இருக்காங்க, கஸ்டமர் கேர் சப்போர்ட் டீம் இருக்காங்க. உங்களுக்கு என்ன டவுட் வேணா நீங்க தாராளமா அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். சண்டே டைம் அலோட் கிடையாது, பேச மாட்டாங்க. அதர்வைஸ் மத்த எல்லா நாட்களும் நீங்க வந்து பேசிக்க முடியும். தமிழும் அவைலபிளா இருக்காங்க. சோ மோஸ்ட் ஆஃப் இந்த ஒரு ஆப் ஓரளவுக்கு இல்ல நல்லாவே பெட்டரான ஒரு ஆப் தான். இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணணும் பார்க்கும்போது மத்த ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இதுவும் ஓரளவுக்கு ஜென்யூனா ஒரு ஆப் தான் இருந்துட்டு இருக்கு. அதே போல நீங்க வந்து பே பண்ற டியூ டேட் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள்னா ஓகே, அடுத்த நாள் போகும்போது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதர்வைஸ் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல நான் பின் பண்ணிருக்கேன் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்லயும் லீவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.